செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்கார்க்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்தம் உயிர். என் பெயர் லோ பிரமிளா. நான் வியன்வினை மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கிறேன். நான் பேசப்போகும் தலைப்பு தமிழர் திருநாள். அனைவருக்கும் என் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நான் தமிழர் திருநாள் பற்றி பேச போகிறேன். தமிழர் திருநாள் என்றால் என்ன? உழைக்கும் உழவர்களுக்கும் அதற்கு உதவியாக இருக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு நன்னாள் இது. இது போகி பண்டிகை, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என்று 4 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளன்று சூரிய தெய்வனை வணங்கி தன் நாளை ஆரம்பித்தால் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது. இதுவே தமிழரின் மூச்சிலும் பண்பாட்டிலும் கலந்தவை ஆகும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் SV ஹாசினி. நான் வியன்வினை மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றேன். தமிழர் திருநாளை பற்றி உங்களிடம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். பொங்கல் திருநாளாம், அது எங்கள் திருநாளாம். உயிர் வாழ உணவு தரும் உழவனுக்கும் உறுதுணை புரியும் கதிரவனுக்கும் உழைக்கும் மாட்டிற்கும் நன்றி காட்டி கொண்டாடிடும் திருநாளாம். அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என் பெயர் மா சோனாலி. நான் வியன்வினை பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். உடலில் ஆரோக்கியம் பொங்க, முகத்தில் சிரிப்பும் பொங்க, வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க, பொங்கட்டும் தைப்பொங்கல், பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. My name is Harshad. I am studying in 3rd standard. பொங்கல் திருநாளின் சிறப்புகள். சிறப்பு மிக்க விவசாயத்திற்காக வருடம் முழுவதும் நல்ல நீரையும் உணவும் கிடைக்க வேண்டுமென்றும் மும்மாறி பொழிய வேண்டுமெனவும் இயற்கையான சூரியனை வழிபடும் அற்புதமான நாளாகும். நன்றி. வணக்கம். என் பெயர் ஸ்வஸ்திக். நான் வியன்வினை பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். பயிர்கள் செழித்து வளர்ந்திட, உழவர் மனம் மகிழ்ந்திட, கலைகள் யாவும் ரசித்திட, பாரம்பரியம் என்றும் நிலைத்திட, நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்திட, தமிழன் என்று உணர்வு பெருகிட, என்றும் பண்புடனும் அன்புடனும் மகிழ்வாய் வாழ்ந்திட, இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். உழவையும் உழவனையும் மனமாற போற்றுவோம். நன்றி. என் பெயர் கே தன்யாஸ்ரீ. நான் வியன்வினை பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். தமிழர் திருநாளாம், இது எங்கள் திருநாளாம். உயிர் வாழ உணவு தரும் உழவருக்கும் உறுதுணை புரியும் கதிரவனுக்கும் உழுது உழைக்கும் மாட்டிற்கும் நன்றி காட்டி கொண்டாடிடும் திருநாளாம். அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அன்பும் மகிழ்ச்சியும் பொங்கிட, அறமும் அமைதியும் கண்டிட, இயற்கை வேளாண்மை செழித்திட, ஒற்றுமை எங்கையும் நிறைந்திட, பிறந்த தைப்போல் இன்பம் பிறந்திட, இறைவனை வணங்குவோம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. My name is Hansa. I am studying 1st standard வியன்வினை மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பொங்கல் திருநாள். மஞ்சள் கிழங்கெடுத்து மாயிலையால் தூரணம் கட்டி புத்தாடை அணிந்து வாசலில் கோலம் விட்டு புதுப்பானில் பொங்கல் வைத்து போலி பண்டிகை என்று பழைய பொருட்களெல்லாம் எரித்து மாட்டு பொங்கல் என்று மாடுகளை அலங்காரப்படுத்தி மாடுகளுக்கு பொங்கல் வைத்து காணும் பொங்கல் என்று உறவுகளை சந்தித்து பொங்கலை கொண்டாடிடுவோம். ஹாப்பி பொங்கல். அனைவருக்கும் வணக்கம்.
என் பெயர் பிகாது. நான் வியான்வினை பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இங்கே தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை பற்றி பேச வந்துள்ளேன். பொங்கல் தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஓர் அறுவடை பண்டிகை ஆகும். பொங்கல் 4 நாட்கள் கொண்டாடப்படும் பண்டிகை ஆகும். முதல் நாள் போகி பண்டிகை அன்று பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது வழக்கம். 2ஆம் நாள் தைப்பொங்கல் அன்று இயற்கை தெய்வமான சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி தெரிவித்து வழிபடுவோம். 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல் அன்று உழவு தொழிலுக்கு உறுதுணையான மாடுகளுக்கும் நன்றி கூறும் நாள். நாம் மாடுகளுக்கு பொங்கலை உணவாக கொடுப்போம். பொங்கலோ பொங்கல் என்று கூறி மகிழ்வோம். 4ஆம் நாள் காணும் பொங்கல் அன்று நாம் உறவினர்கள் சந்தித்து அன்பையும் மற்ற உணவு பண்டங்களை பகிர்ந்து கொள்வோம். இவ்வாறு பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படும். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என் பெயர் ஹர்ஷின். நான் வியான்வினை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு பொங்கல் பண்டிகையாகும். பொங்கல் பண்டிகை சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடப்படுகிறது. தென்னிந்தியாவில் மிக பிரபலமான பண்டிகை பொங்கல் பண்டிகையாகும். இது வழக்கமாக தை மாதத்தில் ஜனவரி 14 அல்லது 15ஆம் தேதிகளில் வரும். இப்பண்டிகை அன்று அனைவரும் புத்தாடை அணிவார்கள். இது விவசாயிகளின் திருநாளாகும். துன்பங்கள் நீங்கி நல்ல வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கௌதமரக்ஷன். நான் வியான்வினை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். உழவர்கள் கொண்டாடும் பெருநாள், உலகம் கொண்டாடும் தமிழர் திருநாள் பற்றி பேசுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உழவுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் தமிழர் திருநாள் ஆகிய பொங்கல் விழாவை கொண்டாடப்படுகிறார்கள். பொங்கல் விழா 4 நாட்கள் கொண்டாடப்படும். முதல் நாள் போகி, 2ஆம் நாள் பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல். வீட்டில் உள்ள பழையவற்றை நீக்கி தூய்மைப்படுத்துவது போகி பண்டிகையாகும். தைப்பொங்கல் அன்று சூரிய தேவனுக்கு பொங்கல் படைத்து சூரிய தேவனை வணங்குவர். மாட்டுப்பொங்கல் அன்று உழவுக்கு உறுதுணையான மாடுகளை அலங்கரித்து அதை மாடுகளை வைத்து கும்பிட்டு மகிழ்வர், வணங்குவர். காணும் பொங்கல் அன்று ஒற்றார் உறவினர்களோடு சந்தித்து மகிழ்வர். பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் தமிழன் கௌதமரக்ஷன். நன்றி. வணக்கம். என் பேர் சி. சுதாத். நான் வியன்வினை மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தமிழர் திருநாள். விதை நெல் விளைஞ்சிருக்கு, கரும்பெல்லாம் செழிச்சிருக்கு. தை மாதம் பிறந்ததுமே மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு. விளைந்து வந்த நெல் எடுத்து அரிசியாக்கி அளந்து போட்டு இனிப்பான கரும்பெடுத்து வெல்லம் கொஞ்சம் சேர்த்தெடுத்து மண்பானை பார்த்தெடுத்து அடுப்பு கூட்டி விறகெரித்து உறவு கூடி ஓரிடத்தில் தமிழகமே பெருமிதமாய் சாதி மதம் தாங்கடந்து பொங்கி வரும் பொங்கலை கண்டவுடனே குலவையிட்டு கூறுவார்கள் பொங்கலோ பொங்கல். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. இங்கு கூறியிருக்கும் அனைவருக்கும் என் முதல்கண் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிரணத்தி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பொங்கல். பொங்கல் எப்படி உருவானது? நல்ல விளைச்சலை உறுதி செய்ய கோவர்த்தன மலையை வணங்குமாறு விவசாயிகளுக்கு கிருஷ்ணர் தெரிவித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. காலப்போக்கில் இந்த பாரம்பரியம் பொங்கல் கொண்டாட்டமாக உருவானது. இது நல்ல விளைச்சலை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள சமூகங்களின் பாரம்பரியத்தையும் குறிக்கிறது. இது இந்தியாவால் மட்டும் கொண்டாடப்படும் பண்டிகை அல்ல. மலேசியா, வட அமெரிக்கா, சிங்கப்பூர் போன்ற பிற நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. இது இந்துக்கள் கடவுளான சூரிய தேவன், இயற்கை மற்றும் விவசாயத்திற்கு உதவும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகையாக விளங்குகிறது. நன்றி. அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஹரிதா ஸ்ரீ. நான் வியன்வினை மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு பொங்கல் விழா. தமிழர்களின் பாரம்பரிய விழாக்களில் பொங்கல் விழா மிகவும் முக்கியமானது. தமிழர்களின் கலாச்சாரத்தையும் வாழ்க்கை முறைகளையும் பறைசாற்றும் விதமாக இவ்விழா 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி திருநாள், 2ஆம் நாள் பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல், இறுதி நாள் உழவர் திருநாள். நன்றி.
வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தர்ஷன். நான் வியன்வினை மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஓர் அறுவடை பண்டிகை ஆகும். இந்த பண்டிகை தமிழர்கள் வாழும் அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை இந்து கடவுளான சூரிய தேவனுக்கும் இயற்கைக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராகவைஷ்ணி. நான் வியன்வினை மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். பொன்னான பொங்கல் நல்வாழ்த்தை சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். நம் உலகம் செழிக்க உறுதுணையாக இருப்பது விவசாயம்தான். அந்த விவசாயிக்கும் நன்றி சொல்லும் திருநாளாக நாம் இந்த பொங்கலை கொண்டாடுகிறோம். விவசாயிக்கும் உறுதுணையாக இருப்பது நம் வீட்டில் வளர்க்கும் மாடுகள் தான். வீட்டு செல்ல பிள்ளைகளுக்கும் நன்றி சொல்லும் திருநாளாக நாம் இந்த பொங்கலை கொண்டாடுகிறோம். நன்றி. பொங்கல் வாழ்த்து. உழவரின் உழைப்பை போற்றும் பெருநாள், உழவருக்கு நன்றி செலுத்தும் நன்னாள் உழவர் திருநாள். கால்நடைகளை போற்றும் பெருநாள் உழவர் திருநாள். அனைவருக்கும் இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழர் திருநாள். தமிழர் திருநாளாம் தமிழுக்கு பெரும் நாளாம். உழைத்து களைத்த காளைகளுக்கு ஊக்கம் தரும் நாளாம். உழவரின் புகழை போற்றி பாடும் ஆக்கம் தரும் நாளாம் தமிழர் திருநாள். அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. தரணி எங்கும் வளம் தலை காட்ட, கழனி எங்கும் நெல்மணிகள் நிறையட்டும், உள்ளமெங்கும் மகிழ்ச்சி பொங்கட்டும், தேய் பிறந்தாச்சு வழியும் பிறந்தாச்சு, புது பானையில் பொங்கட்டும் பொங்கல், இனிக்கட்டும் புது கரும்பு போல் வாழ்க்கை. நன்றி. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். தமிழர்களின் திருநாளாம் பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது. பொங்கல் தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படும். பொங்கல் அன்று வீட்டில் அனைத்து வீட்டிலும் கரும்பு இனிப்புடன் சாப்பிடுவார்கள். போகி பண்டிகை அன்று வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எரித்து புது பொருட்களை வாங்குவோம். உழவர்கள் தன் மாடுகளை குளிப்பாற்றி கொம்பின் மேல் வண்ணம் பூசி அழகுபடுத்துவார்கள். நன்றி. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம் மற்றும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். என் பெயர் நேஹரிகா. நான் வியன்வினை மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் தமிழர் திருநாளை பற்றி உங்களிடம் ஓரிரு மணித்துளிகள் உரையாட வந்துள்ளேன். உலகின் முதல் மூத்த மொழியான தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கும் பண்டிகையே பொங்கல் பண்டிகையாகும். உலகமெங்கும் தமிழர்கள் வாழும் ஒவ்வொரு மூலையிலும் பொங்கல் பண்டிகையானது சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. பொதுவாக தமிழ்நாட்டில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. தை பிறந்தால் வழி பிறக்கும், தடைகள் தகரும், தலைகள் நிமிரும் என்பதற்கேற்ப தை மாதத்தில் தான் நமது வாழ்வில் பல நல்ல விஷயங்கள் நடக்கின்றது. பொங்கல் 4 நாட்கள் கொண்டாடப்படுகின்றது. முதல் நாள் புதுவென புகுதலும் பழையன கழிதலும் போகி. 2ஆம் நாள் ஆண்டுதோறும் விளைச்சலுக்குதவும் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் தினமாக கொண்டாடப்படுகின்றது. 2ஆம் நாள் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தி ஆண்டுதோறும் அவைகள் நமக்கு உதவி செய்யும் என்பதற்காக அவர்களை வணங்கும் தினமாக கொண்டாடப்படுகின்றது. 3ஆம் நாள் காணும் பொங்கல், அதாவது உழவர் திருநாள் ஆகும். ஊரும் நாடும் முன்ன வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு வேளையோ 2 வேளையோ உணவு ஒன்று விட்டு வயலுக்கு சென்று வேலை செய்யும் விவசாயிகளுக்கான திருநாள். மீண்டும் ஒரு முறை நேஹரிகாவின் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சி சங்கமித்ரா. பொங்கல் திருநாளாம் அது எங்கள் திருநாளாம். உயிர் வாழ உணவு தரும் உழவனுக்கும் உறுதுணை புரியும் கதிரவனுக்கும் உழது உழைக்கும் மாட்டிற்கும் நன்றி கூறி கொண்டாடிடும் திருநாளாம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று திருக்குறள் உழவர்களின் சிறப்பை பற்றி எடுத்துரைக்கிறது. ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதமாகும். இந்த தை மாதத்தின் சிறப்பை பற்றி கூறும் பாடல் வரிகள். தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க சம்பானில் விளையும் தங்கமே தங்கம், ஆடையில் விதைத்தும் தங்கமே தங்கம், ஐப்பசியில் களை எடுத்தோம் தங்கமே தங்கம், கார்த்திகையில் கதிர் வந்துச்சு தங்கமே தங்கம்,
தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க சம்பானில் விளையும் தங்கமே தங்கம். உழவு தொழிலின் சிறப்பை பற்றி கூறும் நாமக்கல் கவிஞரின் பாடலில் நினைவு கூற விரும்புகிறேன். உழவு தொழில்தான் உணவு தரும், உறையும் அதனால் அணிய வரும், பழகும் மற்றுள்ள தொழில் யாவும் பயிர் தொழில் இன்றே விழலாகும். தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும். இங்கிதன் உண்மையை உணர்ந்திடுவோம், ஏர்தொழில் மிகுந்திட துணிந்திடுவோம். தமிழர் கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை உலகிற்கு எடுத்துரைக்கும் திருநாள் பொங்கல் திருநாள். பொங்குகின்ற பொங்கல் பொன் அனைவரின் மனதிலும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்று கூறி என் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.